என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த கடைசி வாரத்தில் உக்ரானக்காரர்கள் என்ற தலைப்பிலே நம்ம தியானித்து வருகிறோம். நம்ம உக்ரானக்காரர்கள், தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அந்த உக்ரானத்துவம் நம்மிடத்திலே உண்டு. பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நேரத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நம்ம தியானித்தோம். தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம். வாய்ப்புகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மறந்துடாதீங்க, வருஷ கடைசியில் ஆண்டவர் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். இந்த வருஷத்தில் நம்ம நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்குரிய செய்தி அதுதான். இந்த லூக்கா 16:1 நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக, தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் சொல்கிறான், நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய உக்ரானக்காரன். ஏன்? எஜமானினுடைய ஆஸ்திகளுக்கெல்லாம் இவனை தான் பொறுப்பாக வைத்திருந்தார். அப்போ எஜமான் இவன் கையிலே கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இவன் அழித்து போட ஆரம்பிக்கிறான். எவ்வளவு ஒரு பரிதாபம், எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு செயல். இந்த வசனத்தை பார்த்தா அவனுக்குள்ளே இருக்கிற துணிகரத்தை பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை படிக்கும்போது எஜமானுக்கு இவ்வளோ துரோகியாக இருக்கிறானே அப்படின்னு நம்ம நினைச்சாலும், நம்ம யார்? இந்த வருஷத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, எத்தனை ஆசீர்வாதங்களை நம்ம அழித்து போட்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஏசா அவனுக்கு கிடைச்ச சேஷ்டபுத்திர பாகத்தை இப்படி சாகதான போறேன்னு சொல்லி யாக்கோபு கையில் அதை கொடுத்தான். ஆனால் வேதம் அவனை என்ன தெரியுமா சொல்லுகிறது? வேசிக்கல்லன், அவன் கிருபையை இழந்தவன். தேவனுடைய பிள்ளையை பிற்பாடு கண்ணீர் வடித்தும் அது அவனுக்கு கிடைக்காமல் போயிற்று. என்ன காரணம் தெரியுமா? இந்த ஏசா தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த உயர்ந்த ஆசீர்வாதத்தை அவன் உதாசீனப்படுத்தினான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சில ஆசீர்வாதங்களை ஒருவேளை நீங்கள் மதிக்காமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உதாசீனப்படுத்தி இருக்கிறீங்களா? உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள், நான் எப்போதும் சொல்லுவேன், நம்ம வீட்டில் வாங்குகிற ஒரு பொருள், அதில் கூட நம்ம உண்மையாக இருக்கணும். அந்த பொருள் ஒரு பழமாக இருக்கலாம். அந்த பழம் அது உங்களுக்கு தேவையா வாங்குங்க, தேவையில்லையா வாங்காதீங்க. அதை வாங்கி சும்மா வச்சு அதை அழுகி அதை குப்பையில் தூக்கி போடுறதுக்கு பதில் யாரோ ஒருத்தருக்கு அது கொடுத்துருக்கலாமே. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு தான் காசு இருக்குதே, வேஸ்டான ஆயிட்டு போகுது. அடிக்கடி உங்கள் குப்பை தொட்டியை கூட நீங்கள் அதிகமாக கவனிக்கணும். குப்பை தொட்டியில் போடுற அந்த காரியங்கள் வீணாகி ஒருவேளை மிஞ்சி போய் தூக்கி போடுறீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தூக்கி நிறைய பேர் சாப்பாடை சாப்பிட முடியாமல் கொட்டுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும், சரி சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பாத்தியத்தில் எவ்வளவு செலவு பண்ண போகிறீங்க கணக்கு வைங்க. வருஷ கடைசி வாரத்துக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் உட்காந்து யோசிங்க, கவனம் வைங்க. எதையெல்லாம் நீங்கள் இந்த நாட்களில் உதாசீனப்படுத்தினீங்க? எவ்வளவு பணத்தை விரயம் பண்ணோம்? தேவையில்லாமல் ஆடம்பரமாக எவ்வளவு செலவு செய்தோம்? ஆடம்பரமாக ஏதாவது நம்ம செலவு செஞ்சது உண்டா? ஆண்டவருக்கு துக்கத்தை ஏற்படுத்தினது உண்டா? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உணர்த்துவார். இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் இது தேவையில்லை. ஏன் அதை வாங்கின? ஒரு பொருள் இருக்கும்போது இன்னொரு பொருளை வாங்கி நம்ம நினச்சிருப்போம், எனக்கு தான் பணம் இருக்கு, என்னை கேட்குறதுக்கு யார் இருக்கிறா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது கூட எப்போதும் சொல்லுங்கள், அந்த காரியம், அந்த பொருள் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு அது அவசியமா? தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். சில நேரம் ஆசீர்வாதங்களை வீணடிக்கிறவர்கள் உண்டு. சிலருக்கு ஐஸ்வர்யவான் ஆகணுன்ற அந்த ஒரு உணர்வில் அவங்க தேவனை மதிக்காமல் பணத்துக்கு பின்னால் போய் அதுக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறவங்க உண்டு. ஒரு நாளும் ஐஸ்வர்யத்தின் மேலே கவனம் செலுத்தாதீங்க. 1 தீமோத்தேயு 6 17 வசனத்தை நான் படிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாயிருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறீங்களா? சந்தோஷம், அனுபவிங்க. உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்குதா?
அந்த சம்பாத்தியத்துக்குள்ளே நீங்கள் நில்லுங்க. அதில் நீங்கள் எப்போதும் ஒரு திருப்தியோடு வாழுங்க. ஆனால் அதே நேரத்தில் அதற்காக நீங்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்கு கடனை வாங்கிறதும் வட்டி வாங்கிறதும், சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அளவுக்கு மிஞ்சி தங்கள் வாழ்க்கையில் கடனிலே அகப்பட்டு ஆடம்பரங்களிலே சிக்கி கொண்டு தங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இந்த வருஷத்தில் பணத்தை விரயம் பண்ணியிருக்கிறேன். சில நேரங்களில் சில மாத்திரைகளை வாங்கி நம்ம அதை போட மாட்டோம். கடைசியில் 2 நாள் அதை போட்டுட்டு மிச்சம் குப்பைக்கு போகும். தேவைக்கு வாங்குங்க, தேவைக்கு சாப்பிடுங்க, தேவைக்கு எல்லாத்தையும் வைங்க. தேவைக்கு மிஞ்சுதா உடனே யார்ட்டையாவது அதை கொடுத்துருங்க. வேண்டாம், கவனமாக இருப்போம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இதை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். லூக்கா 16:9. அநீதியான உலகப் பொருள்கள், அதனால் நீங்கள் நண்பர்களை சம்பாதிங்க. உங்கள் கையில் இருக்கிற பணம், உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு போதும் தெரியுதா? இதனால் யாருக்காவது உதவியாக இருக்க முடியுமான்னு பாருங்கள். தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசுவாராக. கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், ஆசீர்வாதங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டுக்கு முன்பாக பயந்து நடப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீர் எங்களை நம்பி தந்த ஆசீர்வாதங்களை உதாசீனப்படுத்தி நாங்கள் அதை குப்பையில் போட்டு நாங்கள் அதை மதிக்காமல் நாங்கள் அதை அவலட்சணமாக பார்த்துருந்தா எங்களை மன்னியும். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் உண்மையாக இருக்க நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எங்களுக்கு மிஞ்சினதை ஆண்டவரே நாங்கள் பிறருக்கும் நாங்கள் கொடுத்து உதவ, ஆண்டவரே நாங்கள் பிறர் மேலேயும் கவனம் வைக்க எங்களுக்கு கிருபை தார். நாங்கள் எதையும் ஆண்டவரே நாங்கள் உதாசீனப்படுத்தி மற்றவங்களுக்கு போலனாலும் பரவாயில்ல நாங்கள் குப்பையில் போட்டுருவோன்ற அந்த எண்ணங்கள் யாருக்கும் வரக்கூடாதுப்பா. நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் கவனத்தோடு கையாள, அதை சரியாய் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எதை வாங்கினாலும் உங்கள் நாம மகிமைக்காக அதை செயல்படுத்த உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கி நைட்டும் நமக்கு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் புது வருடத்திற்கான ஒரு ஆயத்த கூட்டம், ஒரு சுத்திகரிப்போடு கூட அது நடைபெறும். நானும் சகோதரன் மைக்கேல் ராஜ் அண்ணன் அவர்களும் இணைந்து அதை நடத்துவோம். நீங்கள் எல்லோரும் வாங்க. தம்பி ஐசக் பாட்டு நடத்துவார். நம்ம எல்லோரும் சேர்ந்து நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிடுங்க. நம்ம இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு. எனவே இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நைட் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கீழே பார்க்குற இந்த ஜூம் ஐடியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜனவரி 1ஆம் தேதி நம்முடைய அலுவலகத்தில் விருகம்பாக்கத்தில் பேர்சபா ஜப மையத்தில் நமக்கு நியூ இயர் பிளெஸ்ஸிங் மீட்டிங் நடக்க இருக்கிறது. குடும்பமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். நாம் அன்றைக்கு ஒருவரை ஒருவர் சந்தித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜெபித்து கடந்து போவோம். God bless you all.